மக்களே, எங்களுடைய தலைவர் என்ன முடிவு பண்றாரோ அதெல்லாம் கேட்கல. நாங்க ஒத்துழைப்போம். சம உரிமை கொடுக்க முடியுமா முடியாது, அது மட்டும் தான். சம உரிமைன்னா பெட்ல படுக்கலாம்டா. ஐயா அதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் பெட்ல படுப்பீங்களா? ஆமா, பெட்ல. எந்த பெட்ல படுக்கிறோமோ அந்த பெட்ல தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியும். ஆனா ஐயா உங்களுக்கு குசும் இந்த வயசுலயே உண்மையை சொன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன கேட்கிற? சம உரிமை கேட்கிற. நாங்க படுக்கும்போது சமமா அவங்க எங்க சமமா. படுக்கறைகள் மட்டும்தான் பெண்களுக்கு சம உரிமைன்னா எனக்கு புரியல. அடுப்பு அறைக்கு சொல்லல, படுக்கை அறை. படுக்கறையில தான் சமமா தானே இருக்கும். அப்புறம் என்ன? ஆட்சி அறைகளையும் கொடுங்களேன். ஆட்சியிலையும் அவங்களுக்கு ஆட்சி இல்லையே. இல்ல, ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்க. ஒரே இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியை ஜனாதிபதியா கொண்டு வந்தது யார்? ஓட்டு போட்டு. நீங்க சொன்னீங்களே பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களை விடுதலை எதிர்ப்பவர்கள் சொன்னீங்களே பாஜக. அந்த பாஜக தான் முர்முன்றவங்களை அங்க உட்கார வச்சிருக்காங்க. பொண்டாட்டியை கட்டி தெருவில் விட்டு போட்டு இந்த இதெல்லாம் அவங்க அப்படி பண்ணாலும் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனைகள் வரவா? நான் ஆரம்பிக்கவா குடும்பத்தை?